தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 1980க்கு பிறகு இலங்கையில் இருந்து சிங்கள இராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் ஏற்பட்ட சண்டையில் அநேக தமிழர்கள் ராமேஸ்வரம் வந்தார்கள். தமிழகத்துக்கு பிழைப்பதற்காக வந்தார்கள். தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக வந்தார்கள். அவ்வாறு வந்தவர்கள் தமிழக அரசால் முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஏறத்தாழ அவர்கள் இங்கே வந்து 43 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பலர் திரும்பி சென்று விட்டனர். ஆனால் பலர் இங்கேயே குடியேறி திருமணம் செய்து குழந்தைகளுடன் வாழ்ந்து வருகின்றனர். இங்கு பிறந்த குழந்தைகளுக்கு கூட, தமிழகத்திற்கு வந்த பிறகு பிறந்த குழந்தைகளுக்கு கூட வயது 40க்கு மேல் ஆகிவிட்டது. இந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு குடியுரிமை வழங்காதது மிகப்பெரிய வருத்தமாக உள்ளது. பங்களாதேஷ், பர்மா போன்ற அகதிகள் வடமாநிலங்களில் குடியேறியுள்ளார்கள். அவர்களுக்கு குடியுரிமையும் வழங்கப்பட்டது, வாக்குரிமையும் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று தமிழ்நாட்டில் குடியேறியுள்ள இலங்கை அகதிகளுக்கு, இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும், வாக்குரிமை வழங்க வேண்டும். வடமாநிலத்தில் பங்களாதேஷ், பர்மா அகதிகளுக்கு இந்திய அரசு குடியுரிமை வழங்கி வாக்குரிமை வழங்கியுள்ளது. அதே போன்று தமிழ்நாட்டில் குடியேறியுள்ள அகதிகளாக வந்துள்ள இலங்கை தமிழர்களுக்கும் குடியுரிமை வழங்க வேண்டும், வாக்குரிமை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.